இந்த வீடியோல நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்னா என்ன, அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதோட மீனிங் we want to know about the subject. நம்ம சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவோம். தெரிஞ்சுக்கணும்னா என்ன? We don't know who has performed the action and we want to find out. அதாவது யார் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை செஞ்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஆர் மோஸ்ட்லி வித் ஹூ தான், நிறைய ஹூ வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். யார் அப்படின்றது தான் அங்கே இம்பார்ட்டன்ஸே கொடுக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவோம். Subject questions ask who or which person or object does something. யாரு இல்ல எது, யார் என்பது who குறிப்பிடும், இல்ல ஆப்ஜெக்ட் என்பது எது குறிப்பிடும். எது செஞ்சது இல்ல யாரு செஞ்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் கொஸ்டினுடைய முக்கியமான ஃபோக்கஸே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கொஸ்டின் இருக்குன்னா அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாவே வரும். நம்ம பார்த்த வீடியோ எக்ஸாம்பிளே சொல்றேன். வாட் டு வி வாண்ட் அப்படின்னு சொன்னா வி வாண்ட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வி வாண்ட் சம் ஆப்பிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அங்க சம் ஆப்பிள்ஸ் என்பது தான் அங்க ஆன்சர்ல இருக்கு, அது ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஆனா இங்க சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல அப்படி இருக்காது. சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல அந்த ஆன்சரே சப்ஜெக்டா தான் இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்றது. ஜென்ரலி கொஸ்டின்ஸ் எப்படி நீங்க ஃபெமிலியர் ஆவீங்கன்னா யூஸ் பண்ணாதான் ஃபெமிலியர் ஆவீங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்களே செக் பண்ணிக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா இல்லையா என்பது நீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்க, இல்லை நீங்களே ஒரு டெக்ஸ்ட்டை எழுதுறீங்க, இல்லை ஒரு கொஸ்டின் நீங்க எங்கேயாச்சும் கேட்குறீங்க அப்படின்னா நான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்பது பார்க்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள், இது டென்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள்லாம் என்ன அப்படின்னா நம்ம டென்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள் வரும்போது நான் கொஸ்டின் வேர்டு வருவேன், அதுக்கப்புறம் நான் வேர்ப் வச்சுப்பேன் அப்படின்ட்டு. நம்ம ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ல அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ல நம்ம கொஸ்டின் வேர்டு வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கும். இங்க ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள் வரும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கொஸ்டின் வேர்டு வரும், அதுக்கு அடுத்தது டைரக்டாவே ஆக்சிலரி வேர்ப் வராது, வேர்ப் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிளா எனக்கு தெரியாது, நான் இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன்னா திருப்பி நீங்க டென்சஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் மட்டும் இன்னொரு ரிவ்யூ பண்ணீங்க, இன்னொரு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப கிளியரா ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஸ்டின் வேர்ட் அண்ட் வேர்ப் டைரக்டா யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம we will not use auxiliary verb. சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல மட்டும் தான் சொல்றேன். ஆப்ஜெக்ட் கொஸ்டின் சொல்ல சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல மட்டும் தான். சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல ப்ரெசன்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் சிம்பிள் சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து டைரக்டா வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்க டூ, டஸ், டிட் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணவே கூடாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம். நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா லைக் நீங்க நிறைய மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். டூ ஆகட்டும், டஸ் ஆகட்டும், டிட் ஆகட்டும் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல வரவே வராது. டூ, டஸ், டிட் என்பது சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல வரவே வராது என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துப்போம்.
who told you about accent? இதோட tense form பார்த்தீங்கன்னா past. Simple. கவலைப்படாதீங்க, டென்சஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுலேயே வந்து நம்ம கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஹவெவர் டென்சஸ் முடிச்சிட்ட பிறகு திருப்பி அந்த வீடியோஸ்லாம் வந்து எஸ்பெஷலி கொஸ்டின்ஸ் வீடியோஸ் மட்டும், கொஸ்டின் ஃபார்ம்ஸை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக புரியும் அதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஹூ டோல்ட் யூ அபவுட் ஆக்சென்ட்? ஆக்சென்ட்டை பற்றி யார் உங்களுக்கு சொன்னாங்க? ஹூ டோல்ட் யூ, யார் சொன்னாங்க? மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ அபவுட் ஆக்சென்ட். இப்போ மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ அபவுட் ஆக்ஷன்னா இங்கே எங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க, ஆன்சரு இங்கே தான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா ஆன்சர் வந்து கொடுக்காது. ஸோ மை ஃப்ரெண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால இது கால் அஸ் அ சப்ஜெக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் எங்கே இருக்கும்? சப்ஜெக்ட் கொஸ்டின்ல இருக்கும். சரி, நான் எப்படி டிஃபைன் பண்றது சப்ஜெக்ட் கொஸ்டின் ஆப்ஜெக்ட் கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா டிட்டர்மின் பண்ண முடியும். இனிஷியல் டேஸ்ல அப்படிதான் நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அது சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் கேட்கணும், ஆப்ஜெக்ட் கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கவே முடியாது. நீங்க ஆன்சர், இப்போ நீங்க கேள்வி கேட்கும்போது ஆன்சர் என்னவா இருக்கும், அந்த ஆன்சர் எந்த இடத்துல இருக்கும், சப்ஜெக்ட்ல இருக்குமா ஆப்ஜெக்ட்ல இருக்குமா அப்படின்னு டிரைவ் பண்ணி அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர் தான் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இங்க who told you about accent? ஆக்சென்ட்டை பத்தி உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா my friend told me about accent. இதே நான் வந்து உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ல போடுவேன். என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சென்ட்டை பத்தி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்னா my friend told me about accentன்னு இருக்கும். my friend சேம் ஆன்சர் தான், told me about accent அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சென்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ இங்க நான் இதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும், ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி மாத்திப்பேன்? வாட் டிட் யோர் ஃப்ரெண்ட் டெல்? வாட் டிட் யோர் ஃப்ரெண்ட் டெல் ஆர் வாட் டிட் யோர் ஃப்ரெண்ட் டெல் யூ அப்படின்னு டெல்க்கு பக்கத்துல எப்பவுமே யாருக்கு கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கணும். ஸோ ஓகே, வாட் டிட் யோர் ஃப்ரெண்ட் டெல் யூ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அங்க அப்போ நான் சொல்றேன் மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ அபவுட் ஆக்சென்ட். அப்போ இங்க பாருங்க கொஸ்டின் வேர்ட் வந்திருக்கு, ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வேர்ப் வந்திருக்கு. சார் நீங்க டிட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க டிட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ரிமெம்பர், இது எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கொஸ்டின். இதுல உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன்சர் எங்க எம்பசைஸ் ஆயிருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட்ல எம்பசைஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல எம்பசைஸ் ஆயிருக்கு. மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ அபவுட் ஆக்சென்ட் அப்படின்ட்டு தான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ யாரு அப்படின்றது இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசி பார்ட்னு சொல்ல முடியாது, வேர்புக்கு அடுத்தது இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ்ல வரும். அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. Who speaks English well? யார் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க? சசி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். யார் பேசுறாங்க? சசி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். ஸோ இங்க தான் அங்க ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின், ஏன்னா இங்க தான் ஆன்சரே இருக்கு. ஸோ ஹூ அப்படின்றது இங்க ஆன்சர் இங்க தான் இருக்கு. நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் நாட் கிவ் எனி மீனிங்கே கொடுக்காது. ஸோ சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா யார் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை எதை அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ பார்த்துருக்கோம், அதை தவிர்த்து 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் சிம்பிள்லையும் பாஸ்ட் சிம்பிள்லையும் கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வேர்ப் தான் வரும். இப்போ இந்த கொஸ்டின்ல ஹூ டோல்ட் யூனா கொஸ்டின் வேர்டு வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் வந்திருக்கு, ஆக்சிலரி வேர்ப்லாம் வராது. இங்க பாருங்க ஹூ வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து வேர்ப் வந்திருக்கு டைரக்டா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் சிம்பிள்லையும் பாஸ்ட் சிம்பிள்லையும் நம்ம கொஸ்டின் வேர்டு வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். நம்ம இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், டூ டஸ் டிட் என்பது சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ வி டோன்ட் யூஸ் டூ டஸ் டிட் ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல ஃப்ரேம் பண்ண கூடாது. இதோட அடுத்த ஸ்ட்ரக்சரை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம்.